கூட்டம் கூட்டமாக அதிமுகவிலே இணைந்த 500 பேர் அதிர்ச்சியில் ஆளும் கட்சிகள். நண்பர்களே, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 4 துண்டுகளாக பிரிந்திருக்கிறது. இல்ல 5 துண்டுகளாக செங்கோட்டையன் பிரிக்க போகிறார், எடப்பாடி பழனிசாமியை வெளியேற்ற போகிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏகப்பட்ட தகவல்கள் வெளிவந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைய தினம் காலை 10 மணி வாக்கிலே செங்கோட்டையன் கூட செய்தியாளர் சந்தித்திருந்தார். அதை பற்றின வீடியோக்கெல்லாம் நம்ம நாளை பதிவுல பார்க்கலாம். இப்படிப்பட்ட சூழலில் நாளுக்கு நாள் அதிமுகவுடைய தொண்டர்கள் பலம் என்பது அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. திமுக ஒரு புறத்திலே மக்களை தேடி பயணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மக்களை தேடி வந்து அந்த அவங்கள பூராமே தொண்டர்களாக இணைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுலயுமே பல நபர்களை மிரட்டி இணைக்கிறார்கள். திமுகவுடைய தொண்டர்களாக நீங்க இணையல அப்படின்னா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகையெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி மிரட்டி இணைக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் கூட சமீபத்திலே வெளிவந்துருந்துச்சு. ஆனால் அதிமுக எதிர்கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. 2026 ஜெயிக்க போறது கிடையாது, தோல்வியை தழுவக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாம் விமர்சனம் செய்து கொண்டிருக்கும் போதிலும் நாளுக்கு நாள் தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது மட்டும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஏன், என்ன காரணம்? திமுகவில் மட்டும் தொண்டர்களாக ஏன் நிறைய நபர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு கட்சியிலும் இல்லாத சுதந்திரம் அதிமுகவிலே கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. 2026 மாபெரும் வெற்றிக்கான ஒரு கட்சி அப்படின்னா அது அதிமுக மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் கருத்து சுதந்திரம், ஜாதி மத பாகுபாடு என்பது எதுவும் கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது சேலத்தை அடுத்து வீரவாண்டியில் 500க்கும் மேற்பட்ட திமுகவினர் புதன்கிழமை அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க. வீரவாண்டி கிழக்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் வெங்கடேசன் ஏற்பாட்டிலே எம்எல்ஏ ராஜமுத்து மற்றும் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் முன்னிலையில் பெருமாள்கவுண்டன்பட்டி ஊராட்சியில் வீரவாண்டி திமுக ஒன்றிய நெசவாளர் அணி அமைப்பாளர் ஆனந்த், ஒன்றிய மாணவர் அணி துணை அமைப்பாளர் ஞானப்பிரகாஷ் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியிலே அதிமுக கைத்தறி பிரிவு மாவட்ட நெசவாளர் அணி செயலாளரும் வினோத், அதே போல இளம்பிள்ளை பேரூர் செயலாளர் கிருஷ்ணன் ஆகியோர் உடன் இருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவர்கள் திமுகவில் இருந்து மட்டும் விலகி அதிமுகவில் இணைந்தது தற்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக பேசப்பட்டுக் கொண்டு, அதுவும் தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக அதிமுகவில் இணைத்தது மட்டுமல்லாமல் 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக நாங்கள் அதிமுக வெற்றிக்கு உழைப்போம் என ஒரு உறுதிமொழியும் ஏற்றிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிலே மிகப்பெரிய ஒரு நபராக பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது இறக்கி விட்டு விடலாம், அனைவரும் ஒன்று சேர்ந்து விடலாம் அப்படின்னு சொல்லி அனைவரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அனைவரும் ஒன்று சேர்ந்தால் மறுபடியும் சசிகலா அம்மையாருடைய கட்டுப்பாடுகள் தான் அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்த பின்பு அதிமுகவுடைய முழு கட்டுப்பாடும் சசிகலா அம்மையாரின் கைவசம். அப்ப சசிகலா அம்மையாரின் கைவசம் அதிமுக சென்று விட்டால் அதிமுக எப்படி அடிமைப்பட்டு கிடக்கும் என்பதை மட்டும் யோசனை செய்து அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக ஒன்றிணைந்தால் தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற தகவல் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகத்தான் இருந்த போதிலுமே அதிமுக வெற்றி பெற்ற பின்பும் அடிமை கட்சியாகத்தான் இருக்க போகிறது. அதுவும் மன்னார்குடி மாஃபியா குடும்பத்துடைய ஒரு கடிமை கட்சியாகத்தான் இருக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது. பொறுத்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நண்பா.